சுதா சந்திரன்ங்கிற ஆர்டிஸ்டையும், டான்ஸரையும் கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஃபேம்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. வெறும் 16 வயசுல அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட ரைட் லெக் முழுசா போன நிலைமை. அந்த சின்ன பொண்ணுக்கு இருந்த கனவு ரொம்ப பெருசு. இனிமே உன்னால டான்ஸ் ஆட முடியாது, ஸ்டேஜ் ஏற முடியாது. கூட இருந்தவங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான். அந்த சின்ன பொண்ணோட மனசு எவ்ளோ வலிச்சிருக்கும். டான்ஸ் தான் வாழ்க்கைன்னு இருந்தவங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 மாசம் பெட் ரிடனா நடக்க கூட முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. என்னால இனிமே நடக்க முடியுமா? டான்ஸ் ஆட முடியுமா? இந்த மாதிரி நெறைய கேள்விகள் சுதா சந்திரனுக்குள்ள இருந்திருக்கு. ஆர்டிபிஷியல் லெக் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்துல கூட எல்லாருமே சொன்ன விஷயம், இனிமே நீ டான்ஸ்லாம் ஆடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டான்ஸ்லாம் ஆடுனா அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இதுதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கூட கடவுள்கிட்ட வேண்டுன ஒரே ஒரு விஷயம். 8 மாசம் அந்த பெட்ல படுக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டுன விஷயம். என்கிட்ட இருந்து நீ என்ன வேணா எடுத்துக்கோ. ஆனா என்ன டான்ஸ் மட்டும் பண்ண விட்டுரு. டான்ஸ் தான் என்னோட வாழ்க்கை. அவங்களுக்கும் கடவுளுக்குமான கனெக்ஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டப்ப கூட அவங்க சொன்ன பதில் என்னன்னா, டான்ஸ்ல இருந்தா அவங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. டான்ஸ் ஆடும்போது வேற ஒரு உலகத்துக்கு போயிருவாங்களாம். அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் சொன்னா புரியாது. அங்க தான் அவங்க கடவுள பார்க்குறாங்க. ஆர்டிபிஷியல் லெக் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சினிமால வந்து டான்ஸ் ஆடி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போதும் ஆர்டிபிஷியல் லெக்கோட தான் நான் டான்ஸ் ஆடுறேன்னு ஒரு சமயம் கூட எனக்கு தோணுனது இல்ல. ஃபுல் கான்ஃபிடன்ஸோட என்னோட வாழ்க்கையே அதுதான். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் ஆடியிருக்கேன்.